ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா 2 பழம் தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், பீன்ஸு, கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டைப் ஆஃப் சாம்பார் வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காவும் பீன்ஸும் எடுத்துருக்கிறேன். எல்லா காய்கறிகளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சால்ட்டு தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நான் 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம காரம் கரெக்டாக இருக்கும். மீடியம் உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பாசிப்பருப்பு, ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா அரைச்சி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த பாசிப்பருப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ, தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் டிஃபன் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் வச்சுருங்க. ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணோன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். வாட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருணும். ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இது இட்லி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறையா பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸும் டின்னர் வீடியோஸும் இதில் போட்டுட்டு இருப்போம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.